ஃபேக்ட்ஸ் அபவுட் பக் டாக். பக் டாக்னு சொல்கிறதோட வோடோஃபோன் ஆடில் வர டாக்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆடில் தான் இந்த டாகை நிறைய பார்த்துருக்கோம். இந்த டாக் ஆரம்ப காலங்களில் சைனாவில் அரச குடும்பங்களில் வளர்க்கப்பட்ட டாக்ஸில் இதுவும் ஒன்று. அப்போலாம் அந்த டாக் நல்லா பெருசாக தான் இருந்திருக்கு. இப்போ தான் இது குட்டியாக பார்க்குறதுக்கு டாய் மாதிரி இருக்குது. இது கார்டியன் டாக் கிடையாது, நம்ம தான் இதை கார்டியன் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ஷெட்டிங் பண்ணது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது ஷெட்டிங்கில் சாதனை படித்த ஒரு ப்ரீட். ஸோ க்ரூமிங் இம்பார்ட்டன்ட். இது க்ரூம் பண்ணுற அதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நோஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அதோட கண்கள் வந்து ஃபேஸை விட்டு கொஞ்சம் வெளில இருக்கும். அதனால் ஹை இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கார்டினாக இருக்கிற அதே நேரத்தில் இது மேலே கேரிங்காக இருக்கிறதும் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த டாகை திட்டினாலும் அது சோகமாக தான் இருக்கும், நம்ம இல்லைனாலும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் இதோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னமோ சேடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து நமக்கு சிரிப்பு வந்துடும். எல்லார்கிட்டையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு டாக், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக். இந்த டாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.